பண்ணியிருக்காரு. 99,573 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆவரேஜும் இதோடைய செலவினங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பார்ப்போம். பட் இந்த ஆவரேஜும் இதான் வந்து நம்ம அந்த ஆண்டுகளில் பண்ணப்பட்டது. மொத்தம் உள்ள இப்போ கரண்டா தமிழகத்தில் உள்ள மொத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்போ இருக்குது. நெக்ஸ்ட் சார். ஸோ தான் இந்த ஹெச்டி லைன்ஸு, அப்புறம் ஓஹெச் லைன்ஸ், இதெல்லாம் கிலோமீட்டர் இருக்கு. யூஜி கேபிள்ஸ் இதெல்லாம் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணிருக்குன்னு பார்க்குறோம். ஒவ்வொரு ஆண்டுகள்லையும் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணிருக்கு நம்ம இங்கே தெளிவாக குறிப்பிட்டப்பட்டிருக்கு. இதுலயும் 2006 இருந்து 2011 தான் வந்து அதிகமாக, அதாவது 68,000. அதுக்கு அடுத்து 2011-14 வந்து 53,384. 2016 இருந்து 2021 ஆண்டுகளும் 33,706 கிலோமீட்டர்ஸ் மொத்தம் லே பண்ணிருக்கு. அதே எல்டி லைன் சொல்றோம் நம்ம. அதே 2021-2026 வரைக்கும் 23,179 கிலோமீட்டர்ஸ் வந்து எல்டி லைன்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க. ஸோ இதான் மொத்த இதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுலயும் எந்தெந்த ஆண்டுகள் எவ்வளோன்னு குறிப்பிட்டு நெக்ஸ்ட் போங்க. நம்மளுடைய மொத்த அசெட் இப்ப இருக்கிற நம்ம எவ்வளவு அசெட் இருக்குன்னு பார்த்துட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இருந்து ஹெச்டி லைன்ஸ் இருந்து எல்லா லைன்ஸுக்கும் கண்டக்டர்ஸ் எல்லாருக்கும் இதுல எவ்வளவு வந்து பழையது. இப்ப நீங்க இந்த துறையில 25 ஆண்டுகளுக்கு மேல போன சப்ஸ்டேஷன்ஸ் கண்டிப்பா பயன்படுத்தவே முடியாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற வல்லுநர்கள் டெக்னீஷியன் சொல்றது. ஸோ அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் 25 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்த முடியாது. ஸோ அது மாதிரி எவ்வளவு வந்து 25 ஆண்டுகளை கடந்ததுன்னு நம்ம பார்த்துக்கோம். சப்ஸ்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மொத்தம் 33 kVல 797 சப்ஸ்டேஷன்ஸ்ல 184 சப்ஸ்டேஷன் 25 ஆண்டுகளை கடந்து விட்டுச்சு. ஸோ இன்னும் நீங்க அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் நம்ம முடிகிறப்ப அப்போ, அதாவது 2001-2006 காலகட்டங்களில் போட்ட மேலும் ஒரு சில, அதாவது ஒரு 200-300 சப்ஸ்டேஷன்ஸ் அதுவும் 25 ஆண்டுகளை கடந்துடும். ஸோ அடுத்த 5 ஆண்டுகள்ல. ஸோ அதே 110 kVல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%, 970ல 449 வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஸோ இதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ல 42,000 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. 20 ஆண்டுகளை கடந்தாலே அதோடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். 25 ஆண்டுகளை கடந்தது வந்து 42,808 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. அப்ப 20 ஆண்டுகளை கடந்ததுன்னு பார்த்தா இன்னொரு 50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. ஸோ இதான் வந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அதாவது நம்ம லோட தாங்க முடியல. எல்லா இடத்துலயும் கஸ்டமர்ஸ் அதிகரிச்சிட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்ல. அந்த ஒரு பழைய 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ அதே கெப்பாசிட்டி ரன் பண்ண முடியல. இதனாலதான் அங்கங்க லோ வோல்டேஜ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணி எப்படி சரி பண்றோம் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட். ஸோ இப்ப இருக்கிற இந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கான எவ்வளவு திட்டங்கள் இதை நம்ம இந்த ஆண்டே தொடங்க போறோம். அதாவது எந்தெந்த ரீஜியன்ல இப்ப சென்னை, கோயம்புத்தூர், நம்மளுடைய 12 ஜோன் இருக்கு, 12 ரீஜியன் இருக்கு நம்மளுடைய டிஎன்ஏபில. ஸோ அதை வந்து ரிப்பேரும் அப்கிரேட், ஏன்னா பழைய சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண வேண்டிய உடனடி கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதற்கு எவ்வளவு மொத்தம் வந்து பட்ஜெட் பார்த்தா 8,318 கோடி வந்து பழைய சப்ஸ்டேஷன்ஸை புதுப்பிக்கும் பணிகள், அதை ரிப்பேர் பண்ற பணிகளை நம்ம உடனடியாக துவக்க போகிறோம்.